உலகத்தின் நன்மைக்காக என்றும் சுதர்சன சக்கரத்தை ஏந்தும் நாராயணர் இன்று மந்தார பர்வதத்தை ஏந்துகிறார். நாராயணா, உங்களுடைய இந்த முயற்சி, இந்த விசுவாசம் சமுத்திர மந்தினத்தை நெருங்கச் செய்துவிட்டது. இது லக்ஷ்மியையும் நெருங்க செய்துவிட்டது. இதில் நீ ஜெயித்து விட்டாய் என்று நினைக்கின்றாயா நாராயணா? இது வெறும் ஒரு ஆரம்பம்தான் நாராயணா. என் நாராயணர் சமுத்திர வந்தனத்தை கடைவதற்காக கடையும் கருவியை கொண்டு வந்துள்ளார். இப்போதும் நேரம் இருக்கிறது. இவரது இந்த செயல் கடலையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உள்ளது. இவர் கடலை கடைய ஆரம்பித்து விட்டால் பிறகு என்ன நடக்கும்? சிந்தித்து பாருங்கள். நாராயணரிடம் அவர் லக்ஷ்மியை கொடுத்து விடுங்கள். இல்லை என்றால் அவர் கடைந்து விடுவார். இந்த கடலை கடைவதினால் தேவர்களுக்கு சொர்க்கமும் கிடைக்காது, உங்களுக்கு லக்ஷ்மியும் கிடைக்க மாட்டாள். பழிவாங்கும் எண்ணத்தை வெற்றி அடைவதற்காக அல்ல, அன்பை அடையவே முயற்சிக்கிறோம். தேவர்களுக்கு அமிர்தமும் கிடைக்கும், அதோடு எனக்கு என் லக்ஷ்மியும் கிடைப்பாள். எதுவரை நாராயணரை தடுக்கப் போகிறீர்கள்? இவைகளை விட்டுவிட்டு நீங்கள் என்னை வழியனுப்பும் ஏற்பாடுகளை செய்துவிடுங்கள். தன்னுடைய கர்மாவால் லக்ஷ்மியை அடைவதற்காக சாகர் வந்தனத்திற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார். அத்தனையும் நடக்கவில்லை. இன்னும் காரியங்கள் மீதம் இருக்கிறது லக்ஷ்மி. கடையும் கருவியை அவர் கொண்டு வந்து விட்டார். ஆனால் கடைவதற்கு கயிறை எங்கிருந்து கொண்டு வருவார்? இந்த கேள்விக்கு உங்களிடம் என்ன பதில் உள்ளது நாராயணா? ஆம் நாராயணரே, இந்த உலகத்தில் அப்படி ஒரு கயிறே இல்லை. அதாவது அது தளராமல் இந்த மந்தார பர்வதத்தை கடைய வேண்டும். பிரச்சனை வருவதற்கு முன்பே அதற்கான தீர்வை கண்டுபிடிப்பவர்தான் எங்கள் நாராயணன். கொஞ்சம் பொறுமையை கடைபிடியுங்கள். இலக்கை அவர் காட்டிவிட்டார் அல்லவா? அப்படியென்றால் மார்க்கத்தையும் அவரே காட்டுவார். இந்த உலகின் நலனுக்காக மந்தார பர்வதம் தன்னை கருவியாக ஏற்றுக்கொண்டார். இப்போது இதை கடைவதற்காக இதற்கு கயிறாக நிச்சயம் ஒருவர் வருவார்.
புரிந்துவிட்டது. அவன்தானே உங்களுக்கு சேவை செய்ய என்றென்றும் காத்திருப்பான். உங்கள் பிரியமான தாசன் சேஷநாகன். இதை கடைவதற்கு கயிறாக வரப்போகிறான். அழையுங்கள் நாராயணா. ஒரே முறை நீங்கள் கூப்பிட்டால் போதும், ஓடோடி வந்து விடுவான். என்ன யோசனை நாராயணரே? சேஷநாகனை உடனே அழையுங்கள். பிரபு, சிறந்த யோசனைதான். சேஷநாகனை தாண்டி வேறு யாராலும் இதை செய்ய இயலாது. உங்களுடைய இந்த சேவகன் உங்கள் கட்டளைக்காக காத்திருக்கிறான் பிரபு. இல்லை சேஷநாகமே, இந்த வேலையை நீ செய்யப் போவதில்லை. ஏன் நாராயணா? சேஷநாகன் உங்களுக்கு அன்பானவன், அதனால் தொல்லை கொடுக்க விரும்பவில்லையா? அல்லது உங்கள் திட்டம் அசுரர்களை அழிப்பதில் உள்ளதா? மாதா திதி, நாங்களும் உங்களோடுதான் இங்கு நிற்கிறோம். உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்தால் அது நிச்சயமாக எங்களையும் தான் பாதிக்கும். பிரபு, ஆனால் ஏன் இந்த காரியத்தை சேஷநாதன் செய்யக்கூடாது? மகத்துவமான ஒரு காரியத்தை சாதிக்க அடுத்தவர்களுக்கு நாம் சங்கடத்தை உண்டாக்கக்கூடாது. சேஷநாகனுக்கு வந்தால் சங்கடம், ஆனால் எங்களுக்கு, எங்கள் மீது வந்தால்? பேதலித்து பேசாதே ஸ்வரபானு. சேஷநாகத்தின் தலையில் இந்த உலகத்தை ஸ்திரமாக வைத்துக் கொள்ளும் கடமை உள்ளது. இந்த கடலை கடையும் பொழுது பூமியில் பல அதிர்வுகள் ஏற்படும். இந்த நேரத்தில் பூமியை சமநிலையில் வைத்துக் கொள்ளும் பொறுப்பை சேஷநாகத்தால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆதலால் சேஷநாகம் சமநிலைக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளட்டும். அதோடு நாம் சமுத்திரத்தை கடைந்து விடலாம். ஆனால் எப்படி? கயிறு இல்லாமல் கடைய முடியாதே. உங்கள் அரைகுறையான யோசனைகள் அசுரர்களின் நேரத்தையும் சக்தியையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரத்தில் காட்டக்கூடிய சக்தியானது என்றுமே வீண் போவது கிடையாது. பர்வதம் வந்துவிட்டது, கயிறும் நிச்சயம் கிடைத்துவிடும். வணக்கம் மகாதேவா. வணங்குகிறேன். கூறுங்கள். இழந்துவிட்ட அன்பை மீண்டும் பெறுவதற்காக சமுத்திர மந்தனம் ஆரம்பித்திருக்கிறீர்கள். இது விசேஷமானது. அன்பு மற்றும் கடமைக்காக நீங்கள் இயலாததையும் முடித்து காட்டிவிட்டீர்கள். எந்த கடலை நீங்கள் கடைய பார்க்கிறீர்களோ அதன் ஆழத்தை யாராலும் கணித்துவிட முடியாது. அசைக்க முடியாத அந்த பர்வதத்தை நீங்கள் தனியாக தூக்கிவிட்டீர்கள். அந்த தேவகணங்களை காலம் காலமாக சத்ருவாக இருந்த அசுரர்களோடு சேர்த்து ஒரே இடத்தில் நிற்க வைத்து விட்டீர்கள். அக்னிக்கு நீரோடு நட்பையும் வளர்த்தீர்கள். இதை யார் செய்ய முடியும்? இந்த உலகத்தை காப்பவரான நாராயணரால் தான் செய்ய முடியும். ஏனெனில் இந்த பிரபஞ்சத்துக்கே நீங்கள்தான் நாயகர். என் நேசத்திற்குரியவர், மானிடர்களுக்கு நல்வழியை காட்டும் நாராயணர் நீங்கள். லக்ஷ்மி இல்லாமல் நாராயணன் வெறும் மானுடன்தான். இவனுக்கென்று எந்த அடையாளமும் கிடையாது. அதோடு லக்ஷ்மியை அடைவதற்காக சமுத்திரத்தை நிச்சயம் கடைந்தே ஆக வேண்டும் மகாதேவா.
அன்பை அடைவது மட்டுமே என்னுடைய லட்சியம் அல்ல. இதில் உலகின் நலனும் அடங்கியுள்ளது. ஏனெனில் நாராயணர் கடலை கடைவதனால் வெறும் அமிர்தம் மட்டுமே வராது. வாழ்க்கையை கடையும் பொழுது சுகத்தோடு சேர்ந்து துக்கமும் தான் கிடைக்கும். வேதனையோடு அமைதியும் கிடைக்கும். அதுபோலதான் கடையும் பொழுது நல்லவற்றையும் சேர்த்து கெட்டவைகளும் நிச்சயம் கிடைக்கும். இதைத்தான் சமநிலை என்பார்கள். ஏனெனில் நாராயணர் இந்த காரியத்தை முடித்து வைப்பதற்கு நீங்கள் அசுரர்கள் மனதில் அமிர்த ஆசையை வளர்த்து விட்டீர்கள். சமநிலை எவ்வாறு நிலைத்திருக்கும்? நான் நம்பிக்கை அளிக்கவில்லை, அவர்களுடைய அதிகாரத்தை அளித்தோம். ஆனால் இதற்கான பலன் அவர்களின் திறமையினால், அவர்களின் கர்மங்களால் மட்டுமே அடைய முடியும். செய்யும் கர்மம் நேர்மையாக இருந்தால் அப்போது நிச்சயம் அவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கும். ஏனெனில் நாராயணர் சமுத்திர மந்தனத்தை கடைந்தால் அமிர்தம் மட்டும் கிடைக்காது. இது பெரிய சங்கடங்களை கொண்டு வந்துவிடும். சங்கடங்களை கொண்டு வந்துவிடும். சங்கடங்களை கொண்டு வந்துவிடும். கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும். ஆனால் கடைவதற்கு முன்பே சங்கடங்களும் வரும். மகாதேவா, சங்கடம் வரும் என்ற பயத்தினால் நாம் நமது கடமையை விட்டுக் கொடுக்க முடியாது. இங்கு சமுத்திரம் பிரச்சனை அல்ல, நமது உணர்வுகள், நமது எண்ணங்கள், நமது சங்கடங்களையும் கடைந்தாக வேண்டும். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. எல்லா சங்கடங்களிலும் என்னுடைய நண்பன், நான் பூஜிப்பவர் என்றும் என்னோடு இருப்பார். நிச்சயம் நாராயணரே, நான் என்றென்றும் உங்களோடுதான் இருப்பேன். இருந்தாலும் மந்தனத்தின் காரியத்தில் நிச்சயமாக என்னால் பங்கேற்க முடியாது. அவசியம் என்னும் உத்தேசம் ஏற்பட்டு என்னை அழைத்தால் இந்த சிவன் நிச்சயமாக வருவான். ஏதேனும் தடங்கல்களா நாராயணரே? ஹரியின் பிரச்சனையை தீர்க்க ஹரன் தாங்கள் இருக்கிறீர்கள். தாங்கள் திருக்கால தரிசி ஆவீர்கள். நான் இங்கு வந்ததற்கான காரணம் தாங்கள் நிச்சயம் அறிவீர்கள். நன்கு அறிவேன். எனக்கு உங்களுடைய நோக்கமும் தெரியும், நான் செய்ய வேண்டிய காரியமும் தெரியும். இந்த சமயத்தில் எனக்கு தங்களுடைய வாசுகி வேண்டும். கடைவதற்கு கயிறாக இருக்க வேண்டும் அல்லவா? வாசுகி இன்று முதல் உங்களுக்கு சேவை செய்வான் நாராயணரே. உங்களுடைய நாராயணர் மறுபடியும் தோற்று போய்விட்டாரா? இது ஒருபோதும் நடக்காது. கடலை கடைய வேண்டுமா? இந்த காரியம் அரைகுறையாக நிற்பது போல இதோ இந்த நாராயணரும் அரைகுறையாகவே இருப்பார். தன்னுடைய மனைவி இல்லாமலே வாழ்வார். தேவ கணங்களோடு நாங்கள் இருக்க வேண்டிய நேரம் இதோடு முடிந்து விட்டது. மீண்டும் அசுரர்களை தேடி வராதீர்கள். வாருங்கள் தாயே. கைலாயத்திற்கு சென்றவன் வெறும் கையோடு திரும்ப மாட்டான். வெறும் கையோடு சென்று வெறும் கையோடு திரும்பியிருக்கிறீர்கள். எந்த எண்ணத்தோடு நான் சென்றேனோ அதை கையில் கொண்டு வர இயலாது அசுரராஜா. சேஷ நாகம்தானே உங்களின் நோக்கம்?
அதற்கு பதிலாக நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள்? மகாதேவருடைய ஆசிர்வாதம். நாகராஜன் வாசுகி, பார்த்து விட்டீர்களா? நான் தான் கூறினேன் அல்லவா, என்னுடைய நாராயணரிடம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. நாராயணரே, இந்த வாசுகி சக்திசாலியானவனா? இந்த கடலை இவன் கடைந்து விடுவானா? இது என்ன சுவாமி? கடலை கடைவதற்காக வாசுகியை அழைத்து வந்திருக்கிறாரே. இப்போதும் நேரம் இருக்கிறது. உலகின் நலனுக்காக தேவர்களும் அசுரர்களும் பர்வதமும் நாகரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். உலக நலனிற்காக இல்லை, சுயநலத்திற்காக நாராயணன் செய்கிறார். பழிவாங்கும் எண்ணமானது உங்களை இப்படி பேச வைக்கிறது. நாராயணர் எது செய்தாலும் அதில் உலகத்தின் நலன்தான் அடங்கி இருக்கும். உலகத்தில் செல்வமில்லாமல் போய்விட்டால் சமநிலையை இழக்கும். அசுரர்கள் பலசாலி ஆவார்கள். உலகத்தில் பல பிரச்சனைகள் பிறக்கும். உங்கள் இருவரையும் நான் தாய் தந்தையராக ஏற்றுள்ளேன். இந்த சாகரத்தை தாய் வீடாக பார்க்கிறேன். இது அழிவதை என்னால் பார்க்க முடியாது. நாங்களும் பார்க்க முடியாமல் தவித்தோம். நாராயணன் எங்கள் கண் முன்னாடியே எங்கள் மகனை வதம் செய்தார். மகனுக்காக பழி வாங்க வேண்டுமென்றால் இந்த கடலையும் இழக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒருபோதும் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஸ்திரீ, வேண்டுதலுக்கு மதிக்கவில்லை. பழிவாங்கும் எண்ணத்தோடு உலக நலனில் தடையாக இருந்தால் அவனை நிச்சயம் கடைந்தெடுத்தே ஆக வேண்டும். பயம் போனால்தான் அன்பு கிடைக்கும். நீங்கள் அனைவரும் சமுத்திர மந்தனத்திற்கு தயாரா? ஆம் நாராயணரே, நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆம் நாராயணா, தயாராக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் தயாராக இல்லை. இப்பொழுது இது என்ன புது பிரச்சனை அன்னையே? பிரச்சனை இல்லை, சந்தேகம், அனுபவம். இது பல வருட அனுபவம். என் மனம் சொல்கிறது, என்றும் அசுரர்களோடு நிச்சயமாக சதி நடக்கும். அனைத்து கர்மங்களிலும் தங்களோடு சேர்ந்திருப்போம் மாதா. உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும் வரையில்தான் நீங்கள் ஒன்றாக இருப்பீர்கள். அமிர்தம் கிடைத்தவுடன் நீங்கள் எங்களுக்கு சதி செய்வீர்கள். எந்த கர்மத்திற்கான பலனும் அவரவர் எண்ணத்திற்கு ஏற்றவாறே கிடைக்கும் தாயே. தாங்கள் சதி செய்தால் அப்போது அதற்கான பலன்தான் கிடைக்கும். எங்களுக்கு வாக்கு கொடுங்கள். இந்த மந்தனத்தினால் என்ன கிடைக்குமோ அதை அசுரர்களும் தேவர்களும் சரிசமமாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். நான் வாக்களிக்கிறேன். இந்த மந்தனத்தால் என்ன கிடைக்குமோ அதை அசுரர்களும் தேவர்களும் சரிசமமாக பிரித்துக் கொள்ளலாம். தெளிவாக சொல்லிவிடுங்கள். அதாவது அமிர்தத்தையும் சமமாக தான் பிரிக்க வேண்டும். நான் வாக்களிக்கிறேன். இந்த அமிர்தத்தையும்
செய்யும் கர்மத்திற்கு தகுந்தாற்போல் சரிசமமாக பிரித்துக் கொடுக்கப்படும். இப்பொழுது கூறுங்கள், இப்போதாவது சமுத்திரத்தை கடைய தயாரா? நாராயணரே, யோசிக்காதீர்கள். நாராயணர் மீது நம்பிக்கை வைத்து சரி என்று சொல்லிவிடுங்கள். அப்படி என்ன அவசரம் உள்ளது? நீங்கள் நான் கூறுவதை கேளுங்கள் நாராயணா. ஏற்கும்படியாகவே இருந்தால் தாங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்வேன். கூறுங்கள் அசுரமாதா. கடலை கடையும் போது எது முதலில் கிடைக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் முதல் அதிகாரம் அசுரர்களுக்கே கிடைக்க வேண்டும். வாக்கை கூறுங்கள் நாராயணா. நான் ஏற்றுக்கொள்கிறேன். சங்காசுரன் இறந்ததற்கு பிறகு நாம் அனாதையாகிவிட்டோம். இந்த குரோதம், பழிவாங்கும் எண்ணம் யாருக்கும் எந்த நல்லதும் செய்து விடாது. நாராயணர் ஓர் கர்மசீலன். கர்மாவை செய்பவர்களுக்கு பிடிவாதமாக நல்லதை செய்வார். உன் நாராயணன் பிடிவாதமாக இருந்தால் இவரும் பிடிவாதமாகவே இருப்பார். இவர் முடிவெடுத்து விட்டால் அதை இவர் செய்து காட்டுவார். உன்னை இங்கு அழைத்து வருவதற்கு முன்னே நான் முடிவெடுத்தேன். உன்னை எங்கும் செல்ல விடமாட்டேன் ஸ்ரீ. வழியனுப்பும் ஏற்பாடுகளை செய்துவிடுங்கள். நீங்கள் தான் என்னை நாராயணரிடம் விட்டுவிட்டு வரப்போகிறீர்கள்.